நொய்டாவில இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து ராணுவ படை எதுக்கு வரணும்? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்க போலீஸ், எங்க துணை ராணுவ படை எல்லாமே லொப்பைங்களா இருக்கிறாங்க, பாதுகாப்பு கொடுக்க முடியாது. விஜய பாதுகாக்கணும்னா உத்தரப்பிரதேசத்துல இருந்தா ஓடி வரணும். இது என்ன மாதிரியான அரசியலை கட்டமைக்க நினைக்கிறீங்க? அப்போ வேணும்னே விஜய் ரொம்ப ஆபத்துல இருக்காரு, விஜய் பாதுகாப்பற்ற சூழல்ல இருக்காரு, விஜய் பரிதவிக்கிற சூழல்ல இருக்காரு, அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரப்போகுது, அவரை பாதுகாக்கிறதுக்காக நாங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஆள் அனுப்பியிருக்கோம். ஒரு கமாண்டோ சஞ்சீவ்குமார் தலைமையில ஒரு டீம் அனுப்பியிருக்கோம் அவரை பாதுகாக்க. ஏன்னா ஒய் பிரிவு நீங்க தானே அனுப்புனீங்க, அவங்க எல்லாம் பாதுகாக்க மாட்டாங்களா? அப்ப என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க, எத்தனை நாடகத்தை போடுறாங்கன்னு பாருங்க. விஜய் கணக்கச்சிதமா நடிக்கிறாருங்க. அழுதாரா நேத்தெல்லாம் வீடியோ கால்ல. இவ்வளவு கூச்சம் இருந்திருந்தா நேர்மையா இருந்திருப்ப. உன் முகத்தை பார்த்தாலே நீ பொய் சொல்றன்னு தெரியுது. நெஞ்சுக்குள்ள உண்மை இருந்துச்சுன்னா கண்ணுல தெரியுங்க. அது நெஞ்சுக்குள்ள உண்மை இருந்துச்சு, நெஞ்சுக்குள்ள வலிச்சிச்சு, நெஞ்சுக்குள்ள அப்படியே ரணமா இருக்கு, ஈரக்குள்ள அறுத்த மாதிரினா கண்ணுல தெரிஞ்சிரும், முகத்துல தெரிஞ்சிரும், குரல் உடையுங்க. நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு ஊருக்கே தெரியும். அதுல இப்போ ராணுவ படை நடிப்பு ஒண்ணு, வீடியோ கால் நடிப்பு ஒண்ணு, பிரதமருக்கான நடிப்பு ஒண்ணு. எத்தனை நடிப்பு நடிப்பீங்க? உங்க கார்பரேட் அரசியல்லாம் இங்க செல்லாது மிஸ்டர் விஜய். நாங்களும் உங்களை மரியாதை கொடுத்து ஒரு அரசியல் கட்சியா இருக்கட்டும் வரட்டும் போட்டோம், ஏன்னா அதான் இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான் நாங்க நினைக்கிறதுனால மண்டையில மிளகா அரைச்சிட்டு இருக்கீங்களா?